உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டதை அடுத்து தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் மற்றும் மாநகர திமுக சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். அதேபோல் திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையம் அருகில் MP CN அண்ணாதுரை உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் பெரியார் சிலை அருகே உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக நியமிக்கப்பட்டதை அடுத்து திமுக மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி ஆகியோர் தலைமையில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். அதேபோல் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் நகர திமுகவினர் பேருந்து நிலையம் அருகில் வெடிவெடித்து இனிப்புகள் வழங்கி கோஷங்கள் எழுப்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டதை அடுத்து திமுகவினர் தஞ்சை அண்ணா சிலை முன்பு பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர். அதேபோல் கடலூர் திமுக கிழக்கு மாவட்டம் சார்பில் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கி ஊர்வலமாக சென்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் அருகே உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டதை வாழ்த்தும் விதமாக மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் மைதீன் கான் தலைமையில் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். அதேபோல் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பட்டாசுகள் வெடித்து உதயநிதி வாழ்க என கோஷங்கள் எழுப்பி தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தமிழக துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பதவி ஏற்றதை கொண்டாடும் விதமாக கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் முதியோர் இல்லத்திற்கு வண்ண தொலைக்காட்சி வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அதேபோல் சென்னை திருவொற்றியூர் மண்டல குழு தலைவர் தலைமையில் பேரணியாக சென்ற திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.